உண்மையிலேயே டைரக்டருக்கு 2ஆம் பாகத்துல கதை இல்ல, எதுல ஆரம்பிக்கிறதுனே தெரியாம பொண்ணு நைட் என்ன அவருக்கு தோணுதோ அதே தான் காலைல படமா எடுத்து வச்சிருக்காரு. இனிய தமிழ் மக்கள், இந்த கருங்குயில் திரிசாவை கரம் பிடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க? எனக்கு எண்டே கிடையாதுடா. ஒரு பக்காவான மாஸ் மசாலா ஆக்ஷன் தெலுங்கு படமா தான் புஷ்பா 2 வந்திருக்கு. ஹீரோ பில்டப், மாஸ் சீன், காதல் மனைவி சென்டிமெண்ட், அம்மா அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட், பொறி பறக்கிற ஆக்ஷன், மிரட்டுறவில்லை, இப்பவே கண்ண கட்டுது. இதெல்லாம் தான் அந்த ஃபார்முலா. 90களை நம்ம பார்த்து ரசிச்ச சினிமாவை திரும்பி இறக்கியிருக்காரு இயக்குனர் சுகுமார். அல்லு அர்ஜுன் திரையில வர காட்சி எல்லாத்துலயுமே தீ பிடிக்குது. ஆக்ஷன், சென்டிமெண்ட், காமெடி, நடனம் எல்லாத்துலயுமே டிஸ்டிங்ஷன்ல ஸ்கோர் செய்யறாரு. ஸ்ரீவள்ளி கேரக்டர்ல ராஸ்மிகா அட்டகாசம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் வர எல்லா சீன்ஸுமே நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சென்டிமெண்ட் காட்சி சிலது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சிலது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகல. ஃபஹத் ஃபாசில் பட்டை கிளப்பிருக்காருன்னு சொல்லணும். இந்த படத்தோட மேஜர் மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே டைரக்டருக்கு 2ஆம் பாகத்துல கதை இல்ல, எதுல ஆரம்பிக்கிறதுனே தெரியாம பொண்டாட்டி போட்டோ கட்ட கடத்துறது அப்படின்னு ஒவ்வொரு சீனுமே சம்பந்தமே இல்லாம டிவி சீரியல் மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. நைட் என்ன அவருக்கு தோணுதோ அதே தான் காலைல படமா எடுத்து வச்சிருக்காரு. தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. முதல் பாகத்துல வில்லன் அவ்வளவு அதகலமா காமிச்சிட்டு 2வது பாகத்துல காமெடி பீஸா ஆக்கி வச்சிருக்காங்க. இப்படியே போச்சுன்னா புஷ்பா 2 மட்டும் இல்லைங்க, 3, 4, 5, 6ன்னு அரண்மனை சீரீஸ், காஞ்சனா சீரீஸ் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பாங்க. படத்தோட நீளம், தேவையில்லாத காட்சி அப்படின்னு நிறைய ஏமாற்றம் தான் அந்த படத்துல மிஞ்சிருக்கு. ஒரு 2 பாட்டு ராஸ்மிகா, அல்லு அர்ஜுனுக்காக இந்த படத்தை ஒரு தடவை தியேட்டர்ல பார்க்கலாம். நீ ஒரு நியாயம் சொல்லு. என்னப்பா அநியாயமா இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.